வளமுடன். என் சமையலறையில் இட்லி மிளகா அப்படி எங்கள் அம்மா ஸ்டைலில் எங்கள் அம்மாவே செஞ்சுருக்கா. வாங்க பார்க்கலாம். கடலைப்பருப்பு 1 கப்பு, உளுந்து 1 கப்பு, மிளகாய் 20லேருந்து 25, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. வெள்ளை எள்ளு 3 ஸ்பூன். வெள்ளை எள்ளு என்கிட்ட இல்லை, அதனால் கருப்பு எள்ளை யூஸ் பண்ணியிருக்கேன். கருப்பு எள்ளை நல்லா களைஞ்சு வடிய வச்சுக்கோங்க. உப்பு, பெருங்காயம் தேவையான அளவு, கருவேப்பிலை 1 கைப்பிடி, கொஞ்சமாக வெல்லம், கடுகு 1 ஸ்பூன். என்னோட ஸ்டைலனா நான் 1 ஸ்பூன் அரிசி சேர்த்துப்பேன். முதல்ல மிளகா வத்தல், கடலைப்பருப்பு, உளுந்த தனித்தனியாக லைட்டாக எண்ணெய் விட்டு பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. அப்புறம் எண்ணெய் விடாமல் கருவேப்பிலை, எள்ளு, உப்பை வறுத்து வச்சுக்கோங்க. கடுகை 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. மிக்சியில் மிளகா வத்தல், கடலைப்பருப்பு, உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் நல்லா கொரன்னு அரைச்சிட்டு அப்புறம் எள்ளையும் கருவேப்பிலையும் போட்டு கொரன்னு அரைங்கும். அப்புறம் வெல்லத்தை போட்டு ஒரு திருப்பிட்டு எடுத்துட்டு அதுலேயே தாளிச்ச கடுகை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான மிளகா அப்படி ரெடி.